அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மன்னை கலையருவி. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ரீசென்ட் டேஸில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிறது மேயர் பிரியாவா, எம்எல்ஏ பல்லவியா அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் தான் போயிட்டுருக்கு. புரோட்டோகால்னால் என்னென்னு தெரியுமா? யார் பெரியவங்க அப்படிங்கிற இஷ்யூஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த பதிவெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு தடவையுமே அந்த மேயர் பிரியா அவர்களை வந்து அவங்க ஒருவேளை ஆங்கிலத்திலேயே பேசி அவங்களுக்கு அந்த தமிழோட உச்சரிப்பு கம்மியாக இருக்கலாம். அதனால் அவங்க சில இடங்களில் த த தவறி பேசுவாங்க. அது நான் ஒரு பெரியசா பார்க்கல. ஆனால் அதை வச்சு அவங்கள ட்ரோல் பண்ணும்போதோ, இல்லை அவங்கள பற்றின காசிப் பேசும்போதோ, நமது சோஷியல் மீடியா அன்பர்களையும், மற்ற பிரபலங்களையும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பிரபலமான இன்ஃப்ளூயன்சர்களையும் நான் வந்து நிறைய மனசுக்குள்ளே கருவி எடுத்திருக்கேன். ஏப்பா அந்த அம்மா மேலே உங்களுக்கு இவ்வளோ பெரிய வெறுப்பு, வன்மம், அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு போகுது, விடுங்களேன். ஒரு பொண்ணை போட்டு எவ்வளோ தான் படுத்துவீங்க அப்படின்னு நான் நினச்சேங்க. ஏன்னா பெண்ணுக்கு பெண் இங்கே எதிரி இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் அந்த அம்மா, எம்மா நீ நினச்சது தப்பு, பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு பொது வெளியில் இத்தனை கேமரா நம்மளை பார்க்குதுங்கிறத மறந்து, இவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோமேங்கிறதெல்லாம் மறந்துட்டு அந்த அம்மா அந்த கேண்டில், அந்த குத்துவிளக்கு ஏற்றும்போது அந்த மெழுகுவர்த்தியை இந்த எம்எல்ஏ மேடம் பக்கத்தில் நிற்கிறாங்க. இந்த பல்லவி, இந்த அம்மா வாங்கலைனா கூட பிரச்சனை வந்திருக்காது. இந்த அம்மா கையை நீட்டிட்டாங்க. ஏன்னா அடுத்தது அந்த அம்மா தானே இருந்தாங்க. அதனால கை நீட்டிட்டாங்க. கை நீட்டலைன்னா நீ யார்கிட்ட வேணாலும் கொடுத்துருக்கலாம். சாரிங்க, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கொடுத்துருக்கலாம். அந்த அம்மா கை நீட்டியும் நீங்கள் தர மறுத்து இன்னொருத்தவங்க கிட்ட அந்த குத்து விளக்கு ஏற்ற சொல்லி அந்த மெழுகுவர்த்தியை கொடுக்கும்போது உங்கள் மனசில் எவ்வளோ வன்மம் இருக்குங்கிறது அப்பட்டமாக நீங்களே காட்டி கொடுத்துட்டீங்க மேயர் பிரியா அவர்களே. என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் எனக்கு இருந்துச்சு. சோஷியல் மீடியா அன்பர்களே, இப்போ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். உங்களையெல்லாம் தெரியாமல் தப்பாக சொல்லிட்டே என் ராசாக்களா, நீங்கள் பண்ணதெல்லாம் சரிதான். எம்எல்ஏ பல்லவி அவர்களே, நீங்கள் சொன்னீங்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாசகத்தை பதிவு செஞ்சுருந்தீங்க. பணிவு என்றைக்குமே பணிவோடு இருக்கணும் அப்படின்னு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களோட பொறுமைக்கு என்னோட சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு மேயர் பிரியா அவர்களுக்கு நமது கண்டனங்களையும் தெரிவிப்போம்.